ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் மாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். மாசி மாத பலன்களை பற்றி ஐயா கிரக நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது, மாசி மாதம் எப்போ தொடங்குது, எப்போ இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல் வருஷ பலன்கள் பார்த்துட்ருக்குறோம். அதே போல் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் பார்த்துட்ருக்குறோம். அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலும். ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 13/2/2025 அன்னைக்கு குருவாரம், அதாப்பட்டது வியாழக்கிழமையிலேருந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை முடியுது. ஆரம்பிக்கிற நாளே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கிரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும். இந்த மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க 25/2/2025 காஞ்சி ஸ்ரீ மகாபரிவாள் என்று அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/2/2025 எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி, ரொம்ப வசந்த சிவராத்திரி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 6/3/2025 எல்லாருடைய ஆசைகள், இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும், கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும், தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு, வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதில் எந்த விதமான தடங்கல்களும் வராது. ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு 3 மாதத்தில் 6 மாதத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க, பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க, வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வு இருந்துன்னு விட்டுருவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வசந்த நாள் வாஸ்து நாள். அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும். அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. காலையில் 9:42லேருந்து 11:12க்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க பூதபலி, பிரேதபலி, திக்பலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளைகிறோம். எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும். அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது 6/3/2025. அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரம்னா வியாழக்கிழமையில் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/3/2025 செவ்வாய்க்கிழமை மங்களவாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம். 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம். அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம். அந்த மாசி மகம் வர்றது 12/3/2025 அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 14/3/2025 காரடையான் நோன்பு. கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் 6:14க்கு அப்புறம் கொண்டாடினோம்னாக்க மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/3/2025 ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை, வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த 13/3/2025 ஹோலி பண்டிகை. இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது. இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் வீடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு
கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது வீடான கும்ப வீட்டில் புத பகவான், சூரிய பகவான், சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு. இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு 26/2/2025 அவர் மீனத்துக்கு மாறுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு. எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 9/3/2025 வக்ரகதி அடைகிறாரு. இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது 21/2/2025. அதே போல் சுக்கிர பகவான் வக்ரகதி அடைகிறது 4/3/2025. 4/3/2025 சுக்கிர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு. இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர 3 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவான் வக்ரகதி, செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு, புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது. இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் 3 பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம். நல்லது, நமஸ்காரம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலே இருக்கார். இந்த 2ஆம் இடத்துலே இருக்கார் அப்படின்னும் பொழுது ஒரு பரபரப்பு இருக்கும். ஏன்னா குடும்பம், வாக்கு, தனம், பொருளாதாரம் இதை பற்றிலாம் சொல்லக்கூடிய இடம்னு சொல்கிறது 2ஆம் இடம். ஆனால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அவருடைய ஆட்சி மூல திரிகோண வீடு அது. அதனால் தன்னுடைய வீட்டை தானே யாரும் கெடுக்கிறது கிடையாது. இதனால் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பொருளாதாரத்தில் எந்த ஒரு தடையையும் ஏற்படுத்த மாட்டார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும். பேச்சில் கொஞ்சம் தடிமானம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுக்கள் மூலியமாக சில வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதம் குரோதி வருஷத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையே சூரியனும் புதனும் இருக்கிறது. இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு அறிவுபூர்வமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது சுக்கிரன் 5, 10 இதற்கு அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி, மிகப்பெரிய யோகர். அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேயே இருக்கார், உச்சம் பெற்று போயிருக்கார். அதை தவிர பார்த்தோம்னா இவ்வளவு நாள் குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரகதியில் இருந்தார். இப்போது வக்கரம் போய் இப்போ வக்கர நிவர்த்தியாகி குரு இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இவ்வளவு நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதாவது குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு வள்ளுவப் பெருமான் சொன்ன மாதிரி மழலை சொல்லை கேளாதவர்களுக்குத்தான் குழலும் யாழும் இனிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் அந்த குழந்தையின் சத்தத்தை இந்த மாதத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 3, 5 பரிவர்த்தனை இருவருமே ஆட்சி பெற்று போனதற்கு சமமாக கூடும். ஆண்களுக்கு பொதுவாகவே 3ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததால் அவருடைய விந்து அணுக்களினுடைய கவுண்ட்ஸ் நல்லபடியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதாவது இம்பார்ட்டன்சி பிகாஸ் ஆஃப் மேல் இருந்ததே, ஆனால் அது நிச்சயமாக போய் நல்லபடியான ஏற்றம் கிடைத்து அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார்.
அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிரிகளை ஈஸியாக கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் செவ்வாய் போய் உட்கார்ந்துருக்கிறதன் மூலியமாக யாராக இருந்தாலும் உங்களுக்கு அடிபணிந்து போக வேண்டிய கட்டாயம் உண்டு. அதுவும் இந்த வக்கரகதி முடிஞ்சு செவ்வாய் வக்கரம் 9ஆம் தேதி வரலும் இருக்குது தமிழில். 21/22/2025 வரலும் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தலையானால் உங்களுடைய வேகம் அதிகமாகும். எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு நிச்சயமான வெற்றி உண்டு. சரி, இந்த மாதம் புதனும் சுக்கிரனும் மாறக்கூடிய நிலையில் என்ன ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். மகர ராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனும் நீச்சமடைஞ்ச புத பகவானும் கூட கோதண்ட ராகுவும் இருக்கிறாங்க. அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி அப்படின்றது நம்மளுடையது, முடிவு அப்படின்றது கடவுளுடையது. அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களுடைய அனுகிரகமும் இருக்கணும். இப்போ பிரகஸ்பதியான குரு தன்னுடைய விசேஷ பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார். அடுத்தது முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, நீச்சமடைஞ்ச புதனும் இருக்காங்க. அப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள், எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக ஷேர் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஷேர் ட்ரேடிங்கில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் நீச்சம் அடைஞ்சிட்டார். ஷேர் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாக்க 3 பிளானட் சப்போர்ட் பண்ணணும். ஒன்று அனலைசிங் கிரகமான புதன், 2வது ராகு, 3வது குரு, தனக்காரனான குரு. இப்போ 3 பேருமே இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கிறாங்க. மகர ராசிக்கு ஊக வணிகம் இந்த சிவங்களுக்கு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம். அதே போல் குலதெய்வ வழிபாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுருக்கும். புறப்படுவோம், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், போக முடியாமல் இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் அதுக்கு காரணம் குரு வக்ரம் ஆயினதுனால. குரு இப்போ வக்ர நிவர்த்தியாகி அவரே ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்கும்போது எடுக்கின்ற முயற்சி குலதெய்வத்தை கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பித்திருக்களுக்கு உண்டான காரியங்களையும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். எப்போ பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தோடைய ஆசீர்வாதம் வருது அப்படின்னு சொன்னாலே அந்த குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நானும் பார்த்துட்ருக்கேன் சாமி, எனக்கும் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒன்று ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு மாசி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா தனக்காரகனான குரு, புத்திரக்காரகனான குரு தன்னுடைய விசேஷ பார்வையினால் உங்கள் ராசியை பார்க்குறார். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 2ல் சூரியனும் சனி பகவானும் இருக்கார். ஆட்சி பெற்ற சனி பகவானும் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு உண்டான சூரியனும் இருக்கார். அப்போ இந்த 8ஆம் இடத்துக்கு உண்டான சூரியனும் இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்கிறவங்களுக்கு 3ஆம் இடத்துல உள்ள ராகு, கோதண்ட ராகு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ பிஸ்னஸ் விஷயமா வெளிமாநிலம் போகணும், பிஸ்னஸ் விஷயமா வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கு உண்டான சிட்டிசன்ஷிப்பு, க்ரீன் கார்டு, பிஆர், பர்மிட்டு, விசா எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும். இதை தவிர மகர ராசியை சேர்ந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு நல்லா இருக்கும், பயப்பட வேண்டிய தேவையில்லை. என்ன ஒன்று, 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் தகப்பன் காரகனான சூரிய பகவான் 2ல் சனி பகவானை விட்ட பகைப்பட்டு இருக்கிறதுனாலையும் தகப்பனுடைய உடல் நலத்தில் சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி எதுவும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், சுபகாரியங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள். அது இந்த மாசி மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தினம் வருது அப்படின்றத பற்றியும், அதை தவிர எந்த தெய்வத்தை வணங்கினா, எந்த கோயிலுக்கு நாம் போனால் இருக்கின்ற வர பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க 2 பேருமே. இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறோம்.
அந்த சந்திராஷ்டமங்கிறது சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால 8ஆம் இடத்துல 8ஆம் இடங்கிறது மறைவிட ஸ்தானம். அப்போ மறைவிட ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மதியினுடைய செயல்பாடு குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கணக்கு. அப்போ மதினா அறிவு, அப்போ அந்த அறிவு மழுங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அந்த நாட்களில் நாம் எதையாவது யோசித்து செய்கிறது தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் வேண்டாம் அப்படிங்கிறதும், அதேமாதிரி பயணங்களும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த நாட்களை தவிர்க்கணும். அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு எந்த நாட்களாக இந்த மாசி மாதத்தில் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு 13/2/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலே தொடங்கிடுது. 14/2/2025 வெள்ளிக்கிழமை, 15/2/2025 சனிக்கிழமை காலையில் வந்து 5:36 வரைக்கும் இருக்கிறது. அது போக 12/3/2025 புதன்கிழமையும் 13/3/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து உங்களுக்கு 14/3/2025 வெள்ளிக்கிழமை 1:02 வரைக்கும் இருக்குது. இந்த 6 நாட்கள் வந்து வருது. இந்த 6 நாட்களையும் வந்து நீங்கள் இதை தவிர்க்கிறது வந்து நல்லது. அதனால் வந்து பின் விளைவுகள் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து வேகமாக செஞ்சுருவோம், அதனால் பின்னாடி விளைவுகள் வரும், பின்னாடி அது நஷ்டமாயிடும். அதனால தான் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது போக இந்த மாதத்தில் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வந்து கால பைரவரை போய் வணங்கலாம். அந்த கால பைரவரை வந்து வணங்குறது சனிக்கிழமைகளில் போய் வணங்கலாம். அந்த சனிக்கிழமைகளில் கூட சாயந்தர நேரத்தில் 6 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளே போய் கால பைரவரை வணங்கலாம். அதேமாதிரி அஷ்டமின்னு சொல்லக்கூடிய நாட்கள்லையும் கால பைரவரை போய் வணங்கலாம். அதாவது அஷ்டமி தீதின்னு சொல்லுவாங்க, அஷ்டமி தீதின்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டமி அன்னைக்கும் கால பைரவரை வணங்குறது சால சிறந்ததாக இருக்கும். அப்போ இந்த நாட்களில் கூட நீங்கள் வந்து சனி பகவானுக்கு ஒரு 5 தீபம் ஏற்றி வழிபட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இந்த 7.5 சனிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கிறது. இந்த 7.5 சனி நடக்கிறவங்க கூட இந்த சனிக்கிழமை அன்னைக்கு கால பைரவருக்கு 5 தீபம் ஏற்றி வழிபட்டாலே அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதனால் அதை பண்ணிக்கிறது நல்லது. அதுலேயும் சாயந்தரம் 6 to 7:30 அதில் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மகர ராசியை பொறுத்தவரையில் நல்ல ஒரு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். குருவின் பார்வை, வக்கர நிவர்த்தியான குருவின் பார்வை இருப்பதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மனதில் நல்ல தெளிவு பிறக்கும். குழந்தை பிராப்தி உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சற்று பிரச்சனை இருந்தாலும் நல்லபடியாக சுமூகமாக செல்லக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சியில் சிறு சிறு தடங்கள் வந்து அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மருத்துவர்களுக்கு சற்று, அதாவது மருத்துவமனைகளுக்கு உடல் நலம் சார்ந்து சற்று பணம் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரியல் எஸ்டேட் செய்பவர்கள், எண்ணெய் மற்றும் இரும்பு மற்றும் துப்புரவு பணி மேலாளர்கள், அரசியல் செல்வாக்கு, கேமராமேன், அதை தவிர வந்து அரசு காவல்துறை, சட்டம் ஒழுங்கு, இந்த மாதிரியான துறையில் இருக்கவங்க, அதை தவிர வக்கீல், ஜட்ஜஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் அமையுது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கும்பராசிக்காரர்கள், அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்களும் கொண்ட இந்த 9 பாதம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறது வந்து மிக மிகச் சிறப்பு. இருந்த போதிலும் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி
அதாவது சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துலையும், 2ஆம் இடத்துக்குரிய தனகாரகனாகிய குரு பகவான் 4ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்கிறது. அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறதுக்கு சமமாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிற போது இந்த குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுக்கு சமம். அப்போ கோதண்ட ராகுவாக வந்துடுறார். அதேமாரி 4ஆம் இடத்துல இருக்கிறது சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு சமமாகவும் எடுத்துக்கலாம், ஆட்சி பெற்றதுக்கு சமமாக. அதுமாரி எடுத்துக்கிற போது வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகளும், தனகாரகன் தனஸ்தானத்திலே இருக்கிறதுனால் தனமும் நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் சனி ராசியிலையும் அவர் அவருடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகிய சூரியனுடையும் சேர்ந்து இருக்கிறதுனால வார்த்தைகளை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக யோசித்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குரு சேர்ந்தே இருக்கிறதுக்கு சமம். அதனால் அது கூட பெருசாக இருக்காது. இந்த சனி பகவான் ராசியிலே இருக்கிறதுனால வார்த்தைகளை வேகமாக பேசி கெடுத்துக்கிருவீங்க. அதை மாத்திரம் நிதானப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஜென்மசனி நடக்குது, அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 7ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய வியாபாரங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம். உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4, 9 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியம் பார்த்தீங்களேயானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. தந்தையின் சொத்துக்கள், தாயின் சொத்துக்கள் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம், நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணம் அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஐயா சொன்ன மாதிரி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும், வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். வீட்டை நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி வரும். 3ஆம் அதிபதி 3க்கு 3இல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு செவ்வாயினுடைய மாற்றமும் புதனுடைய மாற்றமும் எந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ராசியில் 26ஆம் தேதி வரலும் புதன் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் நீச்ச நிலைக்கு போகிறாரு. நீச்ச நிலைக்கு போகிற இடம் அப்படின்றது மீனராசிக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் அங்கே உச்சம் பெற்று இருக்கார். உச்சம் பெற்றிருக்கிறதுக்கும் நீசம் அடைஞ்சிற கிரகங்களும் ஒன்று சேர்ந்துருக்கிறதுக்கு பேர் நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு பேர். கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு போயிட்டுருக்குன்றது ஒவ்வொரு ட்ரிப்பும் ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். திருமணத்திற்கு தடங்கல்களும் தாமதங்களும் இருந்துக்கிட்டு இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் பிறக்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும்னே சொல்லலாம். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடைபெறணும் அப்படின்னாக்க 7.5 சனி தொடர்பு வரணும், குருவுடைய வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வரணும். அப்படி வரும்பொழுது தான் திருமணத்துக்கு உண்டான காரியகட்டங்கள் இருக்கும். அப்போ இப்போ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்தால் 27 வயசும், செகண்ட் ரவுண்டாக இருந்தால் 54 வயசும். அப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் வந்துருச்சு. அதே போல் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி, குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோ, குழந்தையோட குரல் கேட்கலன்னா அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு மன திருப்தியும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்துல உண்டான செவ்வாய் இருக்கிறாரு. கண்டிப்பாக ஆண் வாரிசை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா, மிக மிக அதிகம்னு சொல்லலாம்.
அதை தவிர பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குருவானவர் வக்ரகதியில் இருந்தார். இப்போ இந்த யோகம் பெற்றிருக்கிறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடன்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் உண்டாகும். அதே போல் பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள், ரெனோவேஷன் ஒர்க்ஸு, இன்டீரியர் டிசைன், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் தன்னுடைய வியாபார நிறுவனத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விசுவாசமான தொழிலாளர்கள் கிடச்சி வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அபிவிருத்தி அப்படின்னாக்கா ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் உங்களுடைய தொழிலை விஸ்தீரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான மாதம் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில். அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். அந்த சந்திராஷ்டம தினங்கள் மாசி மாதத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தினங்கள் தவிர்க்கணும் அப்படின்றத தவிர எந்த தெய்வத்தை வணங்கினா வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களை தான் விளக்கணும்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மனோகாரகனாகிய சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் நாம் சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறோம். இப்போ மனோகாரகன் அப்படின்னு சொன்னால் மனசுக்கு அதிபதியானவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ மனசுக்கு அதிபதியானவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிற போது உங்களுடைய மனநிலைகள்லாம் சரியாக இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் அந்த நாட்களை தவிர்க்கணும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவிர்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இது 2ஐயும் அவசியம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2ஐயும் தவிர்த்துக்குருங்க. அது வரக்கூடிய நாட்கள் என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது 15/2/2025 சனிக்கிழமையும், 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமையும், 17/2/2025 திங்கட்கிழமை மாலை 5 மணி 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் இதுகளை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இது போக உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை போய் வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது சரபேஸ்வரர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது. அதுக்கு உண்டான இடம் என்னென்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருப்புவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கார் சரபேஸ்வரர்னு. அந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபடுறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அந்த சரபேஸ்வரரை போய் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய நோய்கள் இதெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அந்த சரபேஸ்வரரை போய் வழிபடுறதுக்கு கூட காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே போய் வழிபடுறது நல்லது. என்ன கிழமை அப்படின்னு பார்க்குற போது அதுக்கு உண்டான கிழமை என்னன்னு கேட்டால் சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது நல்லது. அந்த சரபேஸ்வரரை அது சனிக்கிழமை அன்னைக்கு 9 to 10:30ங்கிறது ராகுகால நேரம்னு சொல்கிறது. அந்த ராகுகால நேரத்திலேயே சனி பகவானை போய் வழிபடுறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கும்பராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால மன அழுத்தம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலைக்காக சுற்ற வேண்டிய காலகட்டங்களாக இருக்கும். வேலை மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சமில்லை. பேச்சில் நிதானம் தேவை. பேச்சின் மூலியமாக அதிகமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியம் வரும். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வரும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் புது யுக்திகள் கையாளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான, கெமிக்கல் சம்பந்தமான,
மணல் சம்பந்தமான, மண் சம்பந்தமான, கான்கிரீட், சிமெண்ட் இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்டு, அது தவிர துப்புரவு தொழிலாளர் பணி, அதனுடைய மேனேஜர்ஸு, அது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் உடல் உழைப்பும் மன அழுத்தமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஆரம்பத்திலே சொல்லிடலாம், அமோகமாக இருக்கும், அமக்கலமாக இருக்கும். என்ன சாமி ஆரம்பத்தில் இப்படி சொல்லிட்டீங்க? ராசியில் சுக்கிர பகவான் கூட நீச்சமடைஞ்ச புத பகவான், 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் குரு. இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. ஒன்று தேவகுரு, இன்னொன்று அசுரகுரு. 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. இது எப்படி பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி செலுத்துவதற்கு சமமானது அப்படின்றது இந்த பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனை யோகம் பெறும்போது அந்தந்த கிரகங்கள் அந்த இடத்துல ஆட்சி பெறும்போது பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். ஒருத்தருக்கு குருபலம் வந்தாச்சா அப்படின்னாக்க, திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க 7.5 சனியோட தொடர்பு வரணும், வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வரணும். அப்போ 2மே வந்தாச்சா? 2மே வந்தாச்சு. கடந்த காலகட்டங்களில் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த ஆணோ பெண்ணோ எழுதி வச்சுக்கோங்க, இந்த மாசி மாதம் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிப்போயிடுமா? நிச்சயதார்த்தம் ஆகிப்போயிடும். இந்த வருஷ கடைசிக்குள்ளார கல்யாணம் ஆகிப்போயிடுமா? கல்யாணம் ஆகிப்போயிடும். கவலைப்பட வேண்டாம். சரி, ரொம்ப நல்லது சாமி, ஆரம்பமே நல்லா சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்தது 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல செவ்வாய். கடந்த காலகட்டங்களில் வக்ரம் இருந்தார், அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. அப்போ வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த அங்காரகன் கொடுப்பாரா? கொடுப்பார். அது மட்டுமா, பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மற்றும் இன்டீரியர் டிசைனிங் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அதற்கு உண்டான பொருளாதாரத்தை கொடுப்பார். அது என்ன சாமி பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு? 3ல் தனக்காரகனான குரு பகவான் இருக்கார். அப்போ கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா? பணம் கிடைக்கும். சரி, அடுத்தது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில்காரகனான 10ஆம் இடத்ததிபதியான உங்களுடைய இன்னொரு வீடான தனுருக்கு உண்டான குருவும் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழிலில் அமோகமான நிலை இருக்குமா? அமோகமான நிலை இருக்கும். தொட்டது எல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமாக பொன்னாகக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த மாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு மீனராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம், ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். நம்ம பொறுத்தளவுக்கு மாத பலன்கள் சொல்லும்பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். விரைவாக செல்லக்கூடிய கிரகம் சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு. அடுத்தது சூரிய பகவான் 31 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு. செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவான் 41 நாள்லேருந்து 45 நாள். அப்போ இந்த மாற்றங்கள் மீனராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, அவருடைய ராசியிலேயே ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றம். இதை தவிர பார்த்தாலேயானால் ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்று போகிறதன் மூலியமாக உங்களுடைய நினைப்புகள் மிகப்பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். நினைப்பு எல்லாமே கைகூடும், நினைச்சது எல்லாமே கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னு பார்த்தேன்னா செவ்வாயும் 4ஆம் இடத்துல போயிருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான இது கேந்திரத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக ஜாதகருக்கு எல்லா விதமான ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். அதுவும் மீனராசிக்காரர்கள் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் வாணிபம் பண்ணுறவங்க, கடல் உயிர் வாணிபம் பண்ணவங்க, கடல் உயிர் விலங்குகள்லாம் இது பண்ணுறவங்க,
இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆகட்டும், கோல்டு ஸ்மித்து, கோல்டு மர்ச்சன்ட்ஸு, அதை தவிர வங்கி கடன் மூலியமாக பெரிய வெற்றி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர எஜுகேஷ்னல் ஆப்பு, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸு, இவங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கக்கூடியவர்கள், வாய்ப்பாட்டு, அதை தவிர இந்த வேதம் ஒப்புவித்தல், இந்த மாதிரியான வேலை செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே புதனும் வந்துடுறார். நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால, புதனும் பரிவர்த்தனையான குருவும் இருக்கிறதுனால ஜோதிஷ கலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். கலைகளில் வித்வான்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சப்தமத்தில் கேது இருக்கிறதுனாலையும் சப்தமாதிபதியான புதன் நீச்சப்பட்டு போகிறதுனாலையும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுமூகமாகவே முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி வரும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், வேலையின் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி, புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் இந்த மாதத்தில் இருக்குது. புதன் அதுக்கப்புறம் மாறிடுற சனியும் சூரியனும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாகவும், அதீதமாக அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கடன் வாங்கி தேவையற்ற செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டாயமாகவே இருக்கும். உடல்நிலையில் ஏற்றமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலேயே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அந்த சில நாட்கள் என்ன அப்படின்றத பற்றி டாக்டர் சக்தி சோமையா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். அந்த 8ஆம் இடம்ங்கிறது மறைவிட ஸ்தானம். அப்போ மறைவிட ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிற காரணத்தினால உங்களுக்கு மதி மயங்கிடும். சந்திரன்னா மதி அப்படின்னு சொல்கிறது. அப்போ மதி மயங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் நல்ல முடிவாக இருக்காது. அப்போ அதனால தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு 17/2/2025 மாலை 5 மணி 2 நிமிஷத்துக்கு தொடங்குது. 18/2/2025, 19/2/2025 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடாதவைகள் அப்படின்னு சொல்கிற போது அவசியம் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. அதே போல் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்யக்கூடாது. இதுகளையெல்லாம் நீங்கள் தவிர்த்திங்கன்னா கண்டிப்பாக இதனால் வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கண்டிப்பாக இதனால் அவஸ்தைகள் வரும் பின்னாடி. அதனால் இந்த நாட்களை அவசியம் தவிர்க்கணும். அது போக உங்களுக்கு இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்கிற போது இந்த மாதத்தில் கடலூரில் தேவநாத பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்கிறது. அங்கே சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடணும். அந்த சனிக்கிழமை அன்னைக்கு வழிபடுற போது சில நல்ல பொருளாதார ரீதியில் நல்ல வசதியாக இருந்தாலும் இல்லாட்டாலும் கூட அங்கே திருமஞ்சனம் அப்படின்னு ஒன்று செய்வாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு போய் பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் வியாழக்கிழமையும் போய் பண்ணலாம். சனிக்கிழமையும் பண்ணலாம், வியாழக்கிழமையும் பண்ணலாம். அவசியம் துளசி மாலை யாராக இருந்தாலும் அவசியம் துளசி மாலை கொண்டு போகணும். அதை அவருக்கு தேவநாத பெருமாளுக்கு அணிவிக்கணும். அதே போல் ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வரணும். இதை சனிக்கிழமை வியாழக்கிழமைகளில் பண்ணலாம். இதை போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீன ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் ஏற்றம், பரிவர்த்தனையினால் முயற்சிகள் வெற்றி உண்டாகும், பணவரவிற்கு பஞ்சமில்லை, பேச்சில் கவனமாக இருப்பது நலம்,
அபரிமிதமான எண்ணங்கள் தோன்றும். திருமண பாக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வும் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தேவையற்ற செலவுகள், மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது சொல்லிக் கொடுக்கறது, அதை தவிர குருவின் பாடம் படிப்பது, அதை தவிர இந்த எஜுகேஷ்னல் ஆப், இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, கோல்ட்ஸ்மித்து இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். பேப்பர் சம்பந்தமாக, எழுத்து சம்பந்தமாக, மனப்பாடம் ஒப்புவித்தல், இந்த மாதிரியான போட்டியிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் சற்று கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.